சில பெண்களின் வாழ்க்கையில் கணவர் எதிரியாக மாறுவது ஒரு நாள் நடக்கும் விஷயம் அல்ல. அது மெதுவாக நடக்கும் மாற்றம். புரிதல் குறையும்போது, மரியாதை இல்லாதபோது, பெண்ணின் அமைதி குலைய ஆரம்பிக்கும். அப்போது பெண் உடைந்து போகாமல் வாழ சில பொதுவான விதிகளை மனதில் வைத்திருக்க வேண்டும். முதலில், பெண் தன் மதிப்பை இழக்கக்கூடாது. திருமணம் என்பது தன் அடையாளத்தை அழிக்க அல்ல, வாழ்க்கையை பகிர்வதற்காக. யாராக இருந்தாலும் தன்னை அவமதிக்க அனுமதிக்கக்கூடாது. அமைதியாக இருப்பது சகிப்புத்தன்மை, ஆனால் எல்லாவற்றையும் சகிப்பது பலவீனமல்ல. இரண்டாவது, எல்லாவற்றையும் சொல்லி விளக்க முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்க தயாராக இல்லாதவர்களிடம் அதிகம் பேசினால் அது நம்மையே காயப்படுத்தும். சில இடங்களில் மௌனம்தான் பாதுகாப்பு. மூன்றாவது, உணர்ச்சியில் முடிவெடுக்காமல் புத்தியுடன் யோசிக்க வேண்டும். கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் வாழ்நாள் முழுக்க காயமாக மாறலாம். பொறுமை என்பது அடிமைத்தனமல்ல, அது புத்திசாலித்தனமான தந்திரம். நான்காவது, பெண் தனியாக நிற்க தெரிந்திருக்க வேண்டும். பொருளாதாரமாகவோ மனதளவிலோ தன்னைத்தானே தாங்கிக் கொள்ளும் திறன் இருக்க வேண்டும். அது வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம். ஐந்தாவது, எல்லாவற்றையும் தாங்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. வலி அதிகமான இடங்களில் எல்லை இழுக்க தெரிந்திருக்க வேண்டும். எல்லையில்லாத அன்பு கூட ஒரு நாள் விஷமாக மாறும். கடைசியாக, பெண் தன் மன அமைதியை முதன்மை செய்ய வேண்டும். உறவு இருக்கிறதா இல்லையா என்பதை விட வாழ்க்கை இருக்கிறதா என்பதே முக்கியம். உடையாமல் வாழ்கிறோம் என்றால் அவள் மட்டுமல்ல, அவளுடைய எதிர்காலமும் உயிரோடிருக்கும். இவை எந்த ஒருவரையும் குற்றம் சொல்லும் விதிகள் அல்ல, வாழ்க்கை அனுபவம் சொல்லும் பொதுவான உண்மைகள். கணவர் எதிரியாக மாறினாலும் பெண் தன்னை எதிரியாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. உடைந்து போவது எளிது, ஆனால் உடையாமல் நிற்பதுதான் பெண்ணின் உண்மையான வலிமை. அமைதியாக இருப்பது தோல்வியல்ல, அவமானத்தை சகிப்பது அன்பல்ல, தன்னை காப்பாற்றிக் கொள்வது சுயநலமல்ல. ஒரு பெண் தன் மதிப்பை புரிந்து கொண்ட நாளே யார் எதிரி யார் உறவு என்பது தானாகவே தெளிவாகிவிடும். உறவு தொடரலாம், முடிவடையலாம், ஆனால் பெண்ணின் வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிடக்கூடாது. ஏனெனில் பெண் உடையாமல் வாழ்கிறாள் என்றால் அவள் மட்டுமல்ல, அவளுடைய எதிர்காலமும் உயிரோடிருக்கும். இவை எந்த ஒருவரையும் குற்றம் சொல்லும் விதிகள் அல்ல, வாழ்க்கை அனுபவம் சொல்லும் பொதுவான உண்மைகள்.